செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவின் கொலை செய்யப்பட்டது எப்படி? சம்பவ இடத்தில் நடித்து காட்டிய கொலையாளி சுர்ஜித். கவின் கொலை செய்யப்பட்டது எப்படி என்று சம்பவ இடத்தில் நடித்து காட்டிய கொலையாளி சுர்ஜித். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்பவ இடத்திற்கு சுர்ஜித்தை அழைத்து வந்து கொலை எப்படி நடந்தது என்பது குறித்து நடித்து காட்ட வைத்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்பவ இடத்திற்கு சுர்ஜித்தை அழைத்து வந்து கொலை நடந்தது எப்படி என்று நடித்து காட்டும்படி தெரிவித்துள்ளனர். தற்போது கொலையாளி சுர்ஜித் அதை நடித்து காட்டியுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவின் கொலை செய்யப்பட்டது எப்படி? சம்பவ இடத்தில் நடித்து காட்டிய கொலையாளி சுர்ஜித். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் கடந்த 27ஆம் கவின் என்ற மென்பொருள் பொறியாளர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று அந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளராக தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சரவணன் ஆகியோரிடம் தொடர்ந்து தங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிபிசிஐடி எஸ்பி ஜவஹர் தலைமையிலான இன்று பிற்பகலிலிருந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த விசாரணையின் போது சுர்ஜித்தை நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று ஏற்கனவே அவர் அந்த சம்பவத்தின் போது முதல் நாளிலேயே அந்த பகுதியில் தன்னுடைய அருவாளை பதுக்கி வைத்தது தொடர்பாக அவர் ஏற்கனவே தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார். அதன்படி நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று கவினை படுகொலை எப்படி செய்யப்பட்டார் என்பது தொடர்பான அந்த நடிப்பு காண்பித்து வருகிறது. தற்போது அவர் அந்த சம்பவம் இடமான கேடிசி நகர் பகுதியில கவினை எந்த அளவிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து அதன் பிறகு அவரை இங்கிருந்து பேசிய போல் பேசி சென்று அதன் பிறகு மிளகா பொடி வீசி அவரை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக அவர் சிபிசிஐடி போலீசாரிடம் நடித்து காண்பித்தார். இதைத் தொடர்ந்து அந்த சிபிசிஐடி போலீசார் நடித்து காண்பித்த அனைத்தையும் தங்களுடைய வீடியோவாக பதிவு செய்துள்ளார்கள். மேலும் இவரிடம் சரவணன் மற்றும் சுர்ஜித்திடம் மேலும் தங்களுடைய விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிசிஐடி அலுவலகத்திற்கு மீண்டும் அவர்களை அனுப்பி கொண்டு சென்று விடிய அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படுகிறதும் கூறப்படுகிறது. செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.